எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தெனை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தெனை லட்டு 2 முறையில் செய்யலாம். ஒன்று தேனை பயன்படுத்தியும் இன்னொன்று வெல்லமும் நெய்யையும் பயன்படுத்தியும் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தெனையை ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அப்புறம் நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில இந்த மாதிரி பரப்பி 1 மணி நேரம் காய வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு காஞ்சா போதும். இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு பேன்ல ஈரப்பதம் போற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து அரைச்சிடலாம். வாசனைக்காக கொஞ்சம் சுக்கும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்ல வாசனையான தெனை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருண்டை பிடிக்கலாம். லட்டுக்கு தேவையான வெல்லம் பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிச்சா போதும். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற தெனை மாவில் வெள்ளைப்பாகையும் தேவையான அளவு நெய்யையும் கலந்து லட்டு பிடிக்கலாம். அடுத்தது தேனை பயன்படுத்தி திணை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சிருக்கிற திணை மாவில் தேவையான அளவு தேனை கலந்து லட்டு பிடிச்சிக்கலாம். ஆரோக்கியமான சுவையான திணை லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.